Welcome students. Today we discuss convex mirror. So நம்ம last sectionல concave mirror பத்தி பார்த்தோம் இல்லையா? So concave mirrorனா inner reflective, convex mirrorனா outer reflective. So இது வந்து converging mirrorனு சொல்லுவாங்க. concave mirror வந்து converging mirrorனு சொல்லுவாங்க. convex mirror வந்து diverging mirrorனு சொல்லுவாங்க. diverging mirrorனு சொல்லுவாங்க. Okay. So நம்ம previous sectionல concave mirror உடைய position of the object, our image of the object எல்லாமே பார்த்தோம். So today we discuss convex mirror. Convex mirror உடைய position of the object and image of the object என்னங்கறத டிஸ்கஸ் பண்ண போறோம். Okay. So இந்த given diagram, A diagram பாருங்க. This is the convex mirror, diverging mirror. ஸோ இப்போ என்ன ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினைட்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் ஷுட் பி பிளேஸ் அட் தி இன்ஃபினைட். ஸோ இப்போ இங்கேருந்து வரக்கூடிய ரேஸ் அவுட்டர் ரிஃப்ராக்டிவ்னால இப்படி பட்டு நமக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ அது பிஹைண்ட் த மிரர் எங்கே ஜாயிண்ட் ஆகுதுன்னா அதோடைய ஃபோக்கல் பாயிண்டில் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ அது மாதிரி இன்ஃபினைட் டிஸ்டன்ஸில் வரக்கூடியது அவுட்டர் ரிஃப்ளெக்ஷன் நடந்து எந்த இடத்துல நமக்கு இமேஜஸ் அப்டைண்ட் ஆகும் அப்படின்னா பிஹைண்ட் த மிரர். ஸோ நமக்கு அதோடைய ஃபோக்கல் பாயிண்டில் நமக்கு இமேஜஸ் வந்து அப்டைண்ட் ஆகும். இந்த இமேஜோடைய சைஸ் வந்து பாயிண்ட் சைஸில் தான் வந்து இருக்கும். டிம்னிஸ்ட் இமேஜஸ் வந்து அப்டைண்ட் ஆகும். விர்ச்சுவல் டிம்னிஸ்ட் இமேஜஸ். ஸோ செகண்ட் டயக்ராம் பாருங்கள். செகண்ட் டயக்ராம் வந்து நம்ம இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ் இல்லாமல் ஃப்ரம் த போல் ஆஃப் த மிரர்லேருந்து ஒரு ஃபைனல் டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸ். ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட்லேருந்து வரது அவுட்டர் ரிஃப்ளெக்ஷன் காரணமாக நமக்கு இமேஜஸ் எங்கே அப்டைண்ட் ஆகுதுன்னா வித்தின் தி ஃபோக்கஸ். இந்த ஏ டேஷ் பி டேஷ்ன்னு இருக்கு இல்லையா, வித்தின் தி ஃபோக்கஸ்க்குள்ளே நமக்கு இமேஜஸ் வந்து அப்டைண்ட் ஆகுது. இது இமேஜ் ஏ டேஷ் பி டேஷுங்கிறது இமேஜஸ். ஸோ இப்போ நமக்கு எப்படி அப்டைண்ட் ஆகுதுன்னா வெர்ச்சுவல் எரக்ட் அண்ட் டிம்னிஸ்ட். டிம்னிஸ்ட் மீன்ஸ் ஸ்மால் இமேஜஸ் ஆர் அப்டைண்ட். ஸோ இப்போ நம்ம ஸ்டடி பண்ணுறது வந்து கான்வெக்ஸ் மிரர் வந்து டைவர்ஜிங் மிரர். ஸோ அதில் எப்போதுமே இமேஜஸ் எங்கே அப்டைண்ட் ஆகுதுன்னா பிஹைண்ட் த மிரர் அப்டைண்ட் ஆகுது. வெர்ச்சுவல் எரக்ட் அண்ட் டிம்னிஸ்ட் இமேஜஸ். இன்ஃபினைட்டில் வச்சா ஃபோக்கல் பாயிண்ட்லேயும் ஜென்ரல் பாயிண்ட் ஃப்ரம் த போல்லேருந்து டுவர்ட்ஸ் த லெஃப்ட்டில் ஜென்ரல் பாயிண்டில் வைக்கும்போது வித்தின் தி ஃபோக்கஸ்க்குள்ளே அவருடைய இமேஜஸ் வந்து அப்டைண்ட் ஆகுது. விர்ச்சுவல் எரக்ட் அண்ட் ஸ்மால் டிம்னிஸ்ட் இமேஜஸ் ஆர் அப்டைண்ட். இப்போ அதோடைய பொசிஷன்ஸ்க்கான டேபிளர் காலமும் பார்க்கலாம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரீவியஸ் செக்ஷனில் பார்த்த மாதிரி இந்த டேபிளர் காலம் வந்து எதுக்கு நம்ம ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து கான்வெக்ஸ் மிரருக்கான டேபிளர் காலம். அதோடைய பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், இமேஜ் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி. பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினைட்டில் இருந்தால் பொசிஷன் ஆஃப் த இமேஜஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அட் ஃபோக்கஸில் இருக்கும். பிஹைண்ட் த மிரர். ஹைலி டிம்னிஸ்ட், வெர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். ஸோ செகண்ட் ஒன், இது வந்து நம்ம ஏ டயக்ராம் பார்த்தோம் இல்லையா, இது வந்து பி டயக்ராம். பிட்வீன் தி இன்ஃபினிட்டி அண்ட் த போல் ஆஃப் த மிரர், பொசிஷன் ஆஃப் தி இமேஜஸ் வந்து பிஹைண்ட் த மிரரில் போலுக்கும் ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கும், பிட்வீனில் இருக்கும். டிம்னிஸ்ட் இமேஜஸாக இருக்கும், வெர்ச்சுவல் அண்ட் எரக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் மேபி நமக்கு ஒன் வேர்ட்ஸில் யூஸ் ஆகலாம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அதுமாரி நம்ம மிரர் ஃபார்முலா படிச்சிருப்போம். மிரர் ஃபார்முலா நீங்கள் 10th வந்து லென்ஸ் பற்றி படிக்கிறதுனால நீங்கள் மிரரை பற்றியான ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு இருக்காது. மேபி லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க, மேபி உங்களுக்கு மறந்துருக்கும். ஸோ அதை ரிமெம்பர் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த வீடியோ கிளாஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸில், ஃபார் எக்ஸாம்பிள் 12th ஸ்டாண்டர்டில் ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்குள்ளே நம்ம இதெல்லாமே ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த கிவன் சிச்சுவேஷன் பாருங்கள். இது வந்து என்ன மிரர்? கான்கேவ் மிரர் இல்லையா? திஸ் இஸ் த கான்கேவ் மிரர். ஸோ இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்பெரிக்கல் மிரர்ஸோடைய சம் கன்வென்ஷன்ஸ். ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கோ இல்லை இமேஜோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கோ கன்வென்ஷன்ஸாக நம்ம
சில பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் ஃபார் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். சைன் கன்வென்ஷன்ஸ் ஃபார் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இதோடைய ஸ்டேட்மெண்ட் நான் ரீட் பண்ணிவிட்டு இந்த டயக்ராம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the incident light is taken from left to the right. That means, that is, the object is on the left of the mirror. எப்போதுமே நமக்கு ஆப்ஜெக்ட் எங்கே தான் இருக்க போகுது அப்படின்னா லெஃப்ட் ஆஃப் த மிரர். இந்த ஒரு ஆரோ மார்க் காட்டுது இல்லையா, இது நமக்கு எதை இண்டிமேட் பண்ணுதுன்னா ஆப்ஜெக்ட் தான் இண்டிமேட் பண்ணுது. ஆப்ஜெக்ட் எப்போதுமே எங்கே தான் இருக்க போகுது அப்படின்னா மிரர்லேருந்து டுவர்ட்ஸ் த லெஃப்ட் பொசிஷனில் தான் நமக்கு ஆப்ஜெக்டை வைக்க போகிறோம். அப்போது உனக்கு ஆப்ஜெக்ட்லேருந்து லைட் எந்த டைரக்ஷனில் பாஸ் ஆகுது அப்படின்னா இதுதான் அதோடைய இன்சிடெண்ட் லைட்டோடைய டைரக்ஷன். அப்போ இன்சிடெண்ட் லைட் எந்த டைரக்ஷனில் போகுதோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணும்போது நம்ம என்ன சைன் போடுறோம் அப்படின்னா நெகட்டிவ் சைன் வந்து போடுறோம். ஸோ அதே நீ டிஸ்டன்ஸை டு த ரைட்டாக இருந்துச்சுன்னா இந்த டைரக்ஷன் ஆஃப் இன்சிடெண்ட் லைட்டாக இருந்தால் அதோடைய சைனை வந்து நம்ம பாசிட்டிவில் இண்டிமேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ லிசன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். செகண்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். செகண்ட் பாயிண்ட், ஆல் த டிஸ்டன்ஸ் ஆர் மெஷர்ட் ஃப்ரம் தி போல் ஆஃப் த மிரர். போல் இஸ் டேக்கன் அஸ் த ஆரிஜின். தேர்ட் பாயிண்ட், the distance measured to the right of the pole along the principal axis are taken as positive. This is the mirror, this is the pole. இங்கேருந்து ஒரு இன்சிடென்ட் லைட் வருதுன்னா இந்த போலில் இருந்து நம்ம ரைட் சைடில் மெஷர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் எல்லாமே பாசிட்டிவ். ஸோ அதே இது நெகட்டிவ் சைடில் லெஃப்ட் சைடில் மெஷர் பண்ணக்கூடிய சைன் எல்லாம் நெகட்டிவில் மென்ஷன் பண்ணணும். டிஸ்டன்ஸ் மெஷர் டு த லெஃப்ட் போல் அலாங் த பிரின்சிபல் ஆக்சிஸ் அஸ் நெகட்டிவ். ஓகே, அப்போ பொதுவாக நமக்கு ஆப்ஜெக்ட் எங்கே இருக்க போகுது அப்படின்னா டுவர்ட்ஸ் த லெஃப்ட் தான் ஆப்ஜெக்ட் இருக்க போகுது மேக்ஸிமம். ஒரு சில இடங்களில் மட்டும் நமக்கு இமேஜஸ் எங்கே அப்டேட் ஆகும்னா டுவர்ட்ஸ் தி ரைட்டில் வந்து அப்டேட் ஆகும். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம இமேஜ் டிஸ்டன்ஸை வந்து பாசிட்டிவில் வந்து இண்டிமேட் பண்ணுவோம். ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள். த ஹைட்ஸ் ஆர் மெஷர்ட் இன் தி அப்வர்ட் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் இஸ் டேக்கன் அஸ் பாசிட்டிவ். ஸோ அது மாதிரி height is measured in the downward perpendicular distance taken as the negative. ஓகே, ஸோ நல்லா 1 or 2 times இதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து கன்வென்ஷன்ஸ், கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன்ஸ், ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்க்கான பேசிக் ரூல், மிரர் ஃபார்முலாக்கான பேசிக் ரூல். ஓகே, இப்போ லெட் அஸ் இமேஜின். இப்போ இதான் வந்து ஆப்ஜெக்ட். நான் ஆப்ஜெக்டை ஓன் எடுத்துக்கிறேன், இமேஜை வந்து வீன் எடுத்துக்கிறேன். இதான் இன்சிடென்ட்டோடைய டைரக்ஷன், லைட்டோடைய டைரக்ஷன். இது டுவர்ட்ஸ் த ரைட், இது டுவர்ட்ஸ் தி லெஃப்ட். டுவர்ட்ஸ் த லெஃப்ட் இருந்தால் நம்ம நெகட்டிவ் சைன்ஸையும், டுவர்ட்ஸ் த ரைட் இருந்தால் அதை பாசிட்டிவ் சைன்ஸ்லையும் இண்டிமேட் பண்ண போகிறோம். இப்போ லிசன், நம்ம ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸ் எப்போதுமே எங்கே இருக்க போகுதுன்னா டுவர்ட்ஸ் த லெஃப்ட் தான். அப்போது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் நம்ம யூன்னு இண்டிமேட் பண்ணுவோம். பட் சைன் கன்வென்ஷன்ஸ் போடும்போது மைனஸ் யூன்னு தான் எப்போதுமே போட போகிறோம். அதே மாதிரி இந்த டவுன்வர்டாக ஒரு ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, அது நமக்கு எதை இண்டிமேட் பண்ணுதுன்னா இமேஜோட டிஸ்டன்ஸை இண்டிமேட் பண்ணுது. அப்போ ஃப்ரம் த மிரர்லேருந்து இதான் போல் ஆஃப் த மிரர், இந்த போல் ஆஃப் த மிரர்லேருந்து நான் இமேஜ் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறேன் டுவர்ட்ஸ் த லெஃப்ட். ஸோ அப்போ இமேஜும் நம்ம வீல இண்டிமேட் பண்ணுவோம். பட் சைன் கன்வென்ஷன்லி டுவர்ட்ஸ் த லெஃப்ட்னால நம்ம மைனஸ் வீன்னு போடுவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒரு கான்கேவ் மிரரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும், அதுக்கு ஃபோக்கல் பாயிண்ட் இருக்கும் இல்லையா. இப்போ ஃபோக்கல் பாயிண்ட் எப்போதுமே எப்படி இருக்குன்னா கான்கேவ் மிரருக்கு நெகட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா டுவர்ட்ஸ் த லெஃப்ட் தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். இப்போது நம்ம நோட் பண்ணிக்கலாம், கான்கேவ் மிரருக்கு அதோடைய ஃபோக்கல் லென்த் வந்து இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். எதுக்கு? கான்கேவ் மிரருக்கு. பட் அதே இது கான்வெக்ஸ் மிரர் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. கான்வெக்ஸ் மிரர் இப்போ தான் பார்த்தோம். திஸ் இஸ் த கான்வெக்ஸ் மிரர். ஸோ கான்வெக்ஸ் மிரரில் அதோடைய ஃபோக்கல் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா பிஹைண்ட் த மிரர் இருக்கும். ஸோ அப்போ கான்வெக்ஸ்க்கு
கான்வெக்ஸ்க்கு அவருடைய ஃபோக்கல் வந்து ஃபோக்கல் லென்த் ஃபோக்கல் பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ப்ராப்ளம் செய்யும்போது ஃபோக்கல் லென்த் நம்ம கண்டிப்பாக எழுதுவோம். அது கான்கேவாக இருந்தால் நெகட்டிவ்னும் கான்வெக்ஸாக இருந்தால் பாசிட்டிவ்னு இன்டிமேட் பண்ணும். இட்ஸ் ஓகே. இப்போ இதோடைய மிரர் ஃபார்ம்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். அந்த மிரர் ஃபார்ம்லாம் மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஃபாஸ்ட்டாக. 1/u plus 1/v is equal to 1/f. That is the mirror formula. So magnifications kind of general formula h2 divided by h1. What is h1? The height upward இருக்கு இல்லையா, இது வந்து ஆப்ஜெக்ட் உடைய ஹைட். h2 இருக்கு இல்லையா, இது வந்து இமேஜ் உடைய ஹைட். ஸோ அப்வர்டாக இருந்தால் பாசிட்டிவ் சைனும் டவுன்வர்டாக இருந்தால் நெகட்டிவ் சைனும் இன்டிமேட் பண்ணும். ஸோ இப்போ m is equal to minus h2 divided by h1. ஸோ இப்போ மேக்னிஃபிகேஷன்ஸ்க்கான ஜெனரல் ஃபார்முலா m is equal to minus v by u. இப்படி எழுதிக்கலாம். h2 divided by h1 is equal to minus v divided by u. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே எதோடைய ஃபார்முலாஸ்னால் மிரருடைய ஃபார்முலாஸ். நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படித்தது லென்ஸ், திருப்பி ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது மிரர். அதனால் இங்கே மைனஸ் வரலன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மிரர் ஃபார்முலா அண்ட் அதோடைய மேக்னிஃபிகேஷன்ஸ்க்கான ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, இப்போ இதை பேஸாக வச்சு ஒரு சம் போட்டால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். Okay, listen. The object size is 4 cm in size. Height கொடுத்தாச்சு. h is equal to plus 4 cm is placed at 25 cm in front of the concave mirror. இதுதான் concave mirror எடுத்துக்கலாம். Let us imagine this is the concave mirror. இது அதோடைய principal axis, இது அதோடைய pole. இப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ் ஆயிருக்கு. ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸ் நம்ம எப்போதுமே யூவில் இன்டிமேட் பண்ணுவோம். ஸோ டுவர்ட்ஸ் த லெஃப்ட் மெஷர் பண்ணுறதுனால யூவோட வேல்யூவை -25 சென்டிமீட்டரில் போட்டிருக்கோம். ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டாங்க. ஃபோக்கல் லென்த்துங்கிறது மேபி இதான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு வச்சுக்கலாம். ஃபோக்கல் பாயிண்ட்டுங்கிறது இந்த இடத்துல இருக்கும். இப்போ டுவர்ட்ஸ் த லெஃப்ட் மெஷர் பண்ணுறோம். அதனால் ஃபோக்கல் லென்த் வந்து கான்கேவ் மிரருக்கு எப்போதுமே வந்து நெகட்டிவ் தான். இப்போ அதோட வேல்யூவை நெகட்டிவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். -15. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, அட் வாட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மிரர் should the screen be placed in order to obtain the sharp images? எந்த இடத்துல நான் வந்து ஸ்க்ரீனை வச்சா எனக்கு இமேஜஸ் வந்து ஷார்ப் இமேஜஸ் வந்து அப்டைண்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. v கேட்டிருக்காங்க அண்ட் இமேஜ் சைஸ் h டேஷும் கேட்டிருக்காங்க. செய்யலாமா? ஓகே. ஸோ நான் டேட்டாஸ் எழுதியிருந்தேன். ஸோ இங்கே நான் ட்ரா பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் த concave mirror. This is the focal point. This is center of curvature. So u is equal to -25 centimeter. Focal length -15 centimeter. Calculate the image distance v. So already we know the formula of mirror formula. 1/u plus 1/v is equal to 1/f. To rearrange this formula, 1/v is equal to 1/f minus 1/u. So already we know the value of focal length and image distance. So 1 divided by -15 minus 1 divided by -25. So இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணிடலாமா? 1/v is equal to காமன் எல்சிஎம் எடுத்தால் என்ன வந்துடும்? 75 வந்துடும். இந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அப்போ என்ன வந்துடும்? இங்கே -3 வந்துடும் இல்லையா, சாரி -75 தானே. ஸோ அப்போ 5 into 15 75, 25ங்கிறது 3. ஸோ இஸ் ஈக்குவல் டு -2 divided by 75. இப்போ நமக்கு வந்து v வேணும் இல்லையா, அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். v is equal to 75 divided by 2 is equal to 37.5 centimeter.
ஸோ இப்போ இமேஜஸ் இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கு இல்லையா, அதனால் மைனஸ் மைனஸ் இங்கே மைனஸ் சாரி மைனஸ் 37.5 சென்டிமீட்டர். ஸோ இதை அப்படி கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. யூஎஃப் கொடுத்து வி கண்டுபிடிச்சிருக்கோம். எதை யூஸ் பண்ணி? மிரர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? மேக்னிஃபிகேஷன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, மேக்னிஃபிகேஷன்ஸ் கண்டுபிடிக்க என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க? ஹைட் ஆஃப் த இமேஜஸ் கொடுத்தாச்சு இல்லையா. நான் இங்கேயே செய்கிறேன். m is equal to h2 divided by h1 is equal to minus v by u. இப்போ நமக்கு என்ன வேணும்னா h dash கேட்டிருக்காங்க இல்லையா, நான் h2ன்னு வச்சுருக்காங்க. h2 is equal to minus v divided by u into h1 minus v நம்ம ஆல்ரெடி மைனஸில் பார்த்தோம் இல்லையா, அதனால் ப்ளஸில் நான் எழுதிக்கிறேன். ப்ளஸ் 37.5 divided by யூவோட வேல்யூ minus 25 into h1 is equal to 4. ஓகே, ஸோ ஓகே, இப்போ சப்ஸ்டிட் பண்ணால் we get h2 ஓட வேல்யூ is equal to minus 6 சென்டிமீட்டர். அப்போ கொஞ்சம் கவனிங்க. ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் 4 சென்டிமீட்டர், ஹைட் ஆஃப் த இமேஜஸ் வந்து என்லார்ஜ் ஆயிருக்கு இல்லையா, கவனிக்கணும், என்லார்ஜ் ஆயிருக்கு. அப்போ ஃபைண்ட் த நேச்சர் அண்ட் சைஸ் ஆஃப் த இமேஜஸ். அப்போ நேச்சர் வந்து ரியல், இன்வெர்டட், என்லார்ஜ்டு இமேஜஸ் வந்து அப்படின்ட்டு இருக்குது. பிஹைண்ட் த இன்ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் வந்து நமக்கு இமேஜஸ் அப்படின்றதுனால நெகட்டிவ் சைன்ஸ் வரும் இல்லையா. வியோட வேல்யூ நம்ம பார்த்தோம். v is equal to minus 37.5. ஓகே, ஸ்லோவாக 1 or 2 times பாருங்கள் வீடியோவை. ஸோ ரொம்ப பேசிக்கான சில டேர்ம்ஸ் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதேமாதிரி நமக்கு இன்னொரு ஃபார்முலாவும் நமக்கு தெரியணும் இல்லையா, நம்ம லோயர் கிளாஸில் படித்தது தான். த ரிலேஷன் பிட்வீன் ஃபோக்கல் லென்த் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர்ஸ். ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரில் பாதி இல்லை, r is equal to 2f. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம லோயர் கிளாஸ்லேயே படித்தது தான், ஞாபகப்படுத்திக்கோங்க. த ரிலேஷன் பிட்வீன் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ஸ் அண்ட் ஃபோக்கல் லென்த். ஸோ f is equal to r by 2. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்தா ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிச்சிடலாம், ஃபோக்கல் லென்த் கொடுத்தா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ கிளாஸஸ் பாருங்கள். ஸோ இன்றைக்கில் வீடியோ கிளாஸஸ் பாருங்கள், இன்றைக்கில் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அப்போ ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கேட்பாங்க, இல்லை ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துட்டு ஃபோக்கல் லென்த் கேட்பாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.